அந்த பொண்ணு முடியாதுன்னு மூஞ்சில அஞ்சாப்புல சொல்லிட்டு என்னை பார்க்காம போன போது தான் இது வேற ஜாதின்னு எனக்கு உணர முடிஞ்சுது. ரொம்ப ஒட்டிக்காத, நீ வேறன்னு சொல்லிட்டாப்புல இருக்குது. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா இத்தனை அளவுக்கும் பணத்துக்கும் அந்த அலட்சியம் இருந்தானே ஆகணும்னு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். நடந்தே பேங்க்கு போனேன். போனா தயாரா பகவானிக்கிறான். ஏன்பா உனக்கு வேற வேலையே கிடையாதான்னு கேட்டேன். இனிமே நம்ம வேலை எல்லாம் ஒன்னே ஒன்று தானே. கூட ஜோக்க பேர வந்திருந்தான். மரத்துல 2 பேர் நின்னாங்க. அட எங்க போற என்ன, என்னை மறைச்சு கையை பிடிச்சி இழுத்தாங்க. எத்தனை பணம் எடுக்க போறேன்னு பைய சுத்தமா கையை விட்டு செக்க எடுத்தான். வேணாம் ஜோக்கப், முதல்லயே வேலை போயிடும், இது அவங்க பணம். இருடா, யாரா அதை தொட போறா, சும்மா பார்க்க கூடாதா? 2000 எல்லாம் சின்ன காசு, நம்ம லட்சத்துல எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கோம். என்ன ஜோக்கப், இந்த ஃபியட் எப்படி? அடா பாவீங்களா, காரை வேற திட்ட போறீங்களா? இல்ல, வாங்க போறோம். நீ போ ராஜா, போய் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் விசுவாசமா இரு. அவங்க என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிரு, தயங்காத தயங்காத என்ன. ஜோக்கப் பார்த்தே கண்ணடிச்சு சிரிச்சான். எனக்கு அவங்க கூட இருக்கவே பிடிக்கல. ஏன்டா இதை ஒத்துக்கிட்டோன்னு இருந்துச்சு. கிளம்புன சட்டையை பிடிச்சி இழுத்து, இதை பாரு, முத நாள்லேருந்தே கவனமா இருக்கணும். நகையெல்லாம் எந்த அலமாரில் வச்சிருக்காங்கங்கிறது எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடணும். மாட்டேன், நிச்சயம் மாட்டேன். இதை பாடுறா, மாப்பிள்ள மாட்டேங்கிறான். முதல்ல அப்படிதான் சொல்லுவான், விட்டுப்பிடி செல்வம். செல்வம், உனக்கு வேலை வாங்கி தந்தவங்களுக்கு விசுவாசமா இருக்க வேணாமா? மனிதாபிமானம் இல்லாத ஆளானே. இன்னொரு ஈசாப் கதை சொல்லவா? வேண்டாம், என்னை விட்டுருங்க. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், உங்க சவகாசமும் வேண்டாம். அவ்வளவு சுலபமா விடுற பந்தமா இது? என்ன ஜோக்கப், டேய், நாமெல்லாம் ஒரே ரத்தம்டா. போய் நல்ல பிள்ளையா இரு. நல்லா பார்த்து வச்சுக்க. என்னன்னைக்கு சினிமா போறாங்க, என்னைக்கு வீட்ல இருக்க மாட்டாங்க, மதியானம் செஞ்சா நல்லதா, சாயங்காலமா இல்ல ராத்திரியா, நான் என்ன பிஸ்கட் சாப்பிடுது, எல்லா விவரமும் கொண்டு வாடா கண்ணா. கொண்டு வந்தா என்ன பரிசு கிடைக்குன்னு உனக்கு சொல்ல வேணாமே? அதை கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி கை நடுங்கிச்சு. கொண்டு வந்திருக்கீங்களா? சாயங்காலம்ப்பா, சாயங்காலம் வாடா போலான்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு படபடப்பு அடங்க 2 நிமிஷம் ஆச்சு. பேங்க்ல போய் பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்து பொத்தான் நடத்தினேன். அம்மா கதவை தந்தாங்க. தூங்கிட்டு இருந்தாப்புல, கொஞ்சம் கலைஞ்சிருந்தாங்க. என்ன செல்வம், பணம் கொண்டாந்துட்டியான்னாங்க. ஏதோமான்னு பணத்தை கையில கொடுத்தேன். சொல்ல சொல்லியா 100 ரூபாய் நோட்டு. அதை அப்படியே சுருட்டி மாரில் வச்சுக்கிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறியா? இந்த லெட்டர் எல்லாம் போட்டுட்டு வந்துரு. அப்புறம் கார்ப்பரேஷன் பில்லு கட்டணும், அதையும் பார்த்துக்கிட்டு வந்துரு. ஏன் சாப்பிடாம போயிட்ட? வச்சா, செல்வத்துக்கு சாப்பாடு கொடுமா. நான் மாடியில் இருப்பேன், போய் வந்து தகவல் சொல்லு என்ன. சரிம்மா. வச்சா பின்கட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு தட்டில் சோறு கொண்டு வந்துச்சு. நீ படித்த பையனா அனுச்சு. ஆமாம், பாதியில் விட்டுட்டேன். அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க. கோவம் வந்துச்சுன்னா உதறி போட்டுருவாங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உதறி போட்டுருவாங்க. நான் பேசலை. பொண்ணு கொஞ்சம் வெகுளி, செலவாளி. வீட்டில் என்ன இருக்குது போக்குவரத்துன்னு கூட தெரியாது. ரொம்ப செல்லம். ராத்திரி அவுட் அவுட் ஹவுஸில் தான் படுத்துப்பியா? ராத்திரி அவுட் ஹவுஸில் தான் படுத்துப்பியா? ஆமாம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. நீ என்ன ஜாதி?